ஸோ நீங்கள் சினிமாவில் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குங்க சார்? ஒரு நியூ ஃபேஸ் உள்ளே வர்றப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க? நான் ஃபேஸ் பண்ண விஷயம்னு பார்த்தா எல்லா மூவிஸ்லேயுமே வந்து இப்போ ஒரு சார் ஒரு விஷயம் சொன்னார், சூப்பராக இருந்துச்சு. நானே எந்த அளவுக்கு பேசுவேனான்னு தெரியாது. நம்மளுடைய தகுதியை வளர்த்துக்கிட்டு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது அது நல்லா பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ சார். ஆமாம், அதுதான் உண்மை. நம்ம ஒரு ஆடிஷன் போகிறோம், ஒரு ஆஃபீஸ் போயிட்டு அங்கே காஸ்டிங் கால்லாம் பார்த்து ஒரு டைரக்டரையும் அங்கே உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் க்ரோவை மீட் பண்ணும்போது அவங்க ஃபஸ்ட்டு கேள்வி என்ன படம் பண்ணியிருக்கீங்கன்றது தான். அது போக அவங்க பண்ணுற கேரக்டர்ஸுக்கு நாங்கள் செட் ஆகுறோமா இல்லையான்றது அவங்க பார்ப்பாங்க. அது எல்லாமே தாண்டி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அது நம்மளுடைய பேக்ரவுண்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணி நம்மளுடைய திறமையை ப்ரூஃப் பண்ணியிருக்கணும். இது எதுவுமே இல்லாமல் எம்டியாக போகும்போது அங்கே ரிஜெக்ஷன் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணுறது. ரிஜெக்ஷன்னா அது எல்லா வகையிலையும் இருக்கலாம், ப்ராக்டிக்கலாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் மறுபடியும் ட்ரை பண்ணி வந்தது தான் இந்த ஸ்டேஜ்.